அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க எல்லாரும் ஓட்டு போட்டாச்சா? அதாவது இந்திய ஜனநாயக கடமை, எல்லாரும் அவங்க ஓட்டு போடணும். நான் ஓட்டு போட்டுட்டேன். ஓகே, அது காட்டுறது தான் இந்த சிம்பிள். அதே மாதிரி இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா, ஓட்டு போட வந்த இடத்தில் நடந்த ஓட்டைகளை பிரிச்சு 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 வச்சிருக்கிறேன். அது ஒரு கான்செப்டா டெலிவரி பண்ண போறவங்களுக்கு. கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறதுக்காக போவோம். ஓட்டு போட்டு நம்ம இந்தியனா, நம்ம குடிமகனா, நம்ம கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஓட்டு போட போவாங்க. ஆனா நம்மள சில பேர், பல பேர் ஓட்டு போறதுக்கு வராங்களோ இல்லையோ, அங்க வர சினிமா பிரபலங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. நம்ம ரஜினி சார் வந்தார், கமல் சார் வந்தார், விஜய் சார், அஜித் சார்லாம் வந்தார் ஓட்டு போறதுக்கு. ஆனா இந்த வாட்டி ஒரு விஷயம் மட்டும் காமனா இருந்தது நண்பா. என்ன காமன்னா, விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தாங்க. அது ஏன் தெரியுமா? அதுவும் நான் சொல்றேன். ஏன்னா போன வாட்டி நடந்த சிஎம் எலெக்ஷன்ல அஜித் சார் எப்படி வந்தார் பாருங்க. இப்போ அஜித் சார் வரும்போது, அஜித் சார் ஒரு மாஸ்க் போட்டுங்கிறாரா, அந்த மாஸ்க் என்ன கலர் இருக்கு பாருங்க. இது சில கட்சி குடிக்கிறாரு அஜித் சார், அதனால அந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி மறைமுகமா சொல்றாரு அப்படின்னு பாதி பேர் ஒரு உருட்டு இருந்தாங்க. ஏன்னா உருட்டு அப்படி. அதே மாதிரி விஜய் சார் சைக்கிள்ல வந்தாரு. அவர் சைக்கிள் ரீசனும் சொன்னாரு. அதாவது என்னன்னா, ஓட்டு போற இடம் பக்கத்திலே இருக்கு, எதுக்கு கார்ல போறது சொல்லி சைக்கிள்ல அவர் ஒரு ரீசன் சொன்னாரு. அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் ஓட்டிங் போத்து அப்படியே சைக்கிள் நின்றுட்டு இருந்தது. என் பையன் ஞாபகம் வந்தது. சரி, ஓகே, சைக்கிள்ல போலான்ட்டு போனேன். அவ்வளவுதான் இதுக்கான பிளாஷ்பேக். ஆனா அத்தை யாரும் கட்டுக்கல. விஜய் சார் ஓட்டிட்டு இருந்த சைக்கிள் என்ன கலர் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைமுகமா இந்த கட்சிக்கு அவர் ஆதரவு தராருன்னு பாதி பேர் உருட்டிட்டு இருந்தாங்க. ஓட்டு போட விடுங்கடா. கொய்யால இந்த மாதிரி எதுவுமே இல்லடான்னு சொல்லிட்டு ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், கமல் சார் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துக்கிறாங்க. அதாவது வெள்ளை வேட்டி சட்டை கட்ட வெள்ளை உள்ள வேணும் மாதிரி எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே அப்படின்னு பிங்கிலிக்கி பிலாப்பி அப்படின்னு மறைமுகமா சொல்லிட்டாங்க. யோ பேசு பேசியா பேசுடா பேசுடா. என்னது, தளபதிக்கு கை உடைஞ்சு போயிடுச்சு, என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் ஷாக் ஆயிடுச்சு நண்பா. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த டிவி சேனல் பண்ற விஷயம் தெரியுமா? சின்ன விஷயத்த பெருசா ஊதி பெருசாக்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. தளபதிக்கு கையில லைட்டா இங்க அடிபட்டு இருக்கு. அத பயங்கரமான ஸ்டண்டில் தளபதிக்கு கை அடிபட்டு விட்டதுன்னு அவங்க பில்டப் பண்ணி அவங்க டிஆர்பி ஏத்துறதுக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயத்தான் செய்யறாங்க. திரைப்படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடந்து வரும் நிலையில் அதிரடி காட்சியில் அவரது கையில் காயம் ஏற்பட்டதா, அதனால்தான் அவரது கையில் பேண்டேஜ் ஒட்டப்பட்டு இருக்கிறதா என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இது பார்க்கும்போது எனக்கு ஒரு மீம் தான் ஞாபகம் வருது. நீங்களே பாருங்க. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஆனா உண்மையிலேயே தளபதியை ரொம்ப பாராட்டியே ஆகணும். ஏன்னா இப்போ சர்க்கார் படத்துல அவர் ஒரு ஓட்டு போறதுக்காக ஃபிளைட்லாம் பிடிச்சி ஓட்டு போட்டு ஒரு புரட்சி மாதிரி ஏற்படுத்துற மாதிரி அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ரீல மட்டும் நான் ஹீரோ கிடையாது, ரியலே நான் ஹீரோ தானே. துபாய் மாஸ்கோல இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு காலங்காலத்தில் 5 மணிக்கு ஓட்டு போட்டு போயிருக்காரு. அந்த ஷூட்டிங் அதாவது அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்ல இருந்து நான் இங்க ஓட்டு போட்டு அப்புறம் ஷூட்டிங் வர சொல்லிட்டு இங்க ஓட்டு போட்டு ஷூட்டிங் போயிருக்காரு. உண்மையிலே ரீல மட்டும் அவர் ஹீரோ கிடையாது, ரியலி ஹீரோன்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. சரி, தளபதியை பார்த்துட்டோம், புரட்சி தளபதியை பார்க்க வேண்டாம். என்னடி சொல்றேன், நீ என்ன சொல்ற? எனக்கு என்னன்னா, இந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு ஒன்னே தான் தோணுதுல. வடிவேல் சார் சொல்லுவாங்க, டேய் எல்லாரும் சூடா பானா ஆயிட முடியுமாடா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது. நீங்களே பாருங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வந்த 3 பேரிடம் விஷால் வலுக்கட்டாயமாக கையை கொடுத்து பேசி சென்றார். வாக்குப்பதிவு அறைக்குள் சென்று ஆவணங்களை சரிபார்த்து ஓட்டு போட தயாரான விஷால் பூத்துக்குள்ள வராதிங்கன்னு செய்திக்குழுவினருக்கே அட்வைஸ் கொடுத்தார்.
என்னமோ ரசிகர்கள் கூட்டம் வந்து தள்ளுமுள்ளாகி ஓட்டு போட வந்ததைப் போல விஷால் கொடுத்த பில்டப்புக்கு அளவே இல்லைதான். அதாவது ஏன்னா ஓட்டு போறதுக்காக நம்ம விஷால் சார் அவர்கள் போன வாட்டி நம்ம விஜய் சார் சைக்கிளில் போனார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர் சைக்கிளில் போயிருக்காரு. ஆனால் இதில் பரிதாபக்குரிய விஷயம் என்னன்னா யாரும் அவரை கண்டுக்கலை. நான் தான் நீ தான் போய் எடுத்துக்க. அப்புறம் வந்து நம்ம விஷால் சார் அவர்கள் வந்து சைக்கிள்லேயே போய் ஓட்டு போட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டாப்புல. கொஞ்சம் ஏதாவது ஒரு பில்டப் மாதிரி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாப்புல, பட் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது. ஓகே நண்பா, ஜோக்ஸ் தப்பாட். இந்த எலெக்ஷன்ல நிறைய மக்களுக்கு அவங்களோட ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. ஆமா நண்பா, நான் ஏதோ பொத்தாப்பறையா அடிச்சு விடல நண்பா, வீடியோவே இருக்கு, நீங்களே பாருங்க. ஒரு குடும்பத்துல பக்கத்து வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டுல 3 பேருக்கு 3 இடத்துல போட்டுச்சுன்னா ஒருத்தருக்கு ஓட்டே இல்லை. இது என்ன இது பாருங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஓட்டு போட வந்தேன் சார். நான் ஓட்டு ஐடி பார்த்துட்டு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சிஎம் ஓட்டு வந்து லாஸ்ட் டைம் நான் போட்டு போயிருக்கேன். கிடையாது, எங்களுக்கு என் வீட்டுக்காருக்கும் ஓட்டு கிடையாது. 60 வருஷம் இங்கே இருக்கோம், பர்மாலேருந்து வந்து இங்கே தான் இருக்கோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு ஓட்டு கிடையாது. ஏன் ஓட்டு கிடையாதுன்னா எனக்கே அது புரியலை ஒன்றும். இதுல வந்து ஒருத்தர் வந்து நகைச்சுவையா பண்ணாலும் அவரோட வலி ரொம்ப வேதனையா இருக்கும். அவர் பேர் முனிஷ் பாண்டின்னு ஒருத்தர். அவர் சொல்றாரு, அதோ இது நான் ஓட்டு போட்டேன், அந்த ரிசிப்ட் இது இந்த மாதிரி முன்னாடியே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரிசிப்ட் எடுத்து நாங்கள் போனோம், நம்ம ஓட்டடியை காட்டணும். ஓட்டடியை காட்டின உடனே அங்கே வந்து முதல்ல என்னன்னா நம்ம ஃபோட்டோ பார்த்து செக் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே ஒரு சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க. சிக்னேச்சர் போட்ட உடனே நம்ம போயிட்டு ஓட்டு போட்டு வந்துடணும். ஆனால் இதே மாதிரி அவரும் போயிருக்காரு. அவர் போயிருக்கிற உடனே அங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காரு, நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிங்களேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஃபோட்டோ இருக்குது, அவர் போட வேண்டிய இடத்துல ஒரு லேடி வந்து சைன் போட்டிருக்கிறாங்க. இங்கே ஓட்டு செல்லாதுன்னு வர சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷம் இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு, நீங்களே பாருங்க. என்னோட பேரு முனிஷ் பாண்டி சார். காதுல பூ வச்சுட்டாங்க சார், என் ஓட்டை வேற ஆள் போட்டாங்க, நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தேர்தலுக்காக 5 வருஷம் காத்திருந்து நான் ஓட்டு போட வரேன். இன்னைக்கு என்னோட ஓட்டை காணாம். என் பேரு முனிஷ் பாண்டின்ற பேர்ல ஒரு பொம்பளையாளு சைன் போட்டிருக்காங்க. அவர் வந்து நகைச்சுவையா காதல வந்து பூ வச்சுட்டு என் காதல பூ வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அவரோட வழி அவருக்கு தான் தெரியும். இது என்னன்னு ஒன்றும் புரியல எனக்கு நண்பா. இந்த வீடியோல இருக்கிற மாதிரி மட்டும் இல்ல, எனக்கு நடந்திருக்கு, ஏன் என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, யாருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பகிருங்க. ஓகே நண்பா, இன்னைக்கான கான்செப்ட் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காலா ஸ்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.